அனைவருக்கும் வணக்கம். இந்த மந்த்துக்கான ப்ரீ மார்க்கெட் அனலைஸ் பார்க்கலாம். இது வந்து மந்த்துக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக தான் இப்போ இனி சொல்லணும் இண்டெக்ஸு. அதனால் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறேன், அதை எப்படி பயன்படுத்தலாங்கிறத சொல்கிறேன். ஒரு 4 மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். மந்த்லி வீக்லி இனி நெக்ஸ்ட் வீக் வர இனி எல்லாமே அப்டேட் பண்ணுறேன். இயர்லி நான் கூடிய விரைவில் அதுவும் இது லெவல்ஸும் அனௌன்ஸ் பண்ணுறேன், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. இது வந்து பொசிஷனுங்க, ஹெட்ஜிங்கோட தான் பண்ணணும், பொசிஷனாக தான் எடுக்கணும். டைரக்ஷனல் ட்ரேடாக எடுத்தீங்கன்னாக்கில் அந்த ரிஸ்க்கு நீங்கள் அப்சர்வ் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே இது வீக்லினாக்கில் 52 வாரம் வரும். 52 வீக்குக்கான லெவல்ஸ் போடுவோம். அதில் 44 வாரம் சக்ஸஸாக இருக்கும். 8 வாரம் என்ட்ரி கிடைக்காம போகலாம், 6 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் ஆப்போசிட்டில் ட்ரேட் கொடுத்துரும். ஓகேங்களா? அந்த ப்ராஃபிட் என்னவோ அதுக்கான இது சேர்த்து அந்த பக்கம் கொடுக்கும். ஓகேங்களா? இது மந்த்லியில் மேக்ஸிமம் ட்ரிகர் ஆகாது, வந்ததுனாக்கில் உங்களுக்கு மினிமம் ப்ராஃபிட்டை கொடுத்துருது. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, இந்த லெவல்ஸ்லாம் எப்படி வந்ததுங்கிறதெல்லாம் இந்த ஆப்ஷன், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கிளாஸ் இருக்கு இல்லையா, மார்ச் 5ஆம் தேதி தொங்குதுல, இதில் வரும் இந்த டாபிக். இது ஒன் ஆஃப் தி டாபிக் தான் இதில், புரியுதுங்களா? இதில் இருக்கிறதுல இது இப்போ நான் கொடுக்குற யூடியூப்ல ஒரு டாபிக் தான் கொடுக்குறேன், மற்றதெல்லாம் நம்ம கொடுக்குறதில்ல. ஓகேங்களா? சரி, அந்த கிளாஸ்க்கான என்ரோல் பண்ணவங்களுக்கெல்லாம் நான் டீட்டெயில் அனுப்பிட்டேன். யாருக்கா வரலன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. சரி, இது மந்த் ஆஃப் மார்ச். ஓகேங்களா? மந்த் ஆஃப் மார்ச்சில் வர சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. மார்க்கெட் இப்போது நம்ம போடும்போது இங்கே இருக்குது. ஓகேங்களா? இங்கேருந்து மார்க்கெட் கீழே வந்தால் 24,768 வந்தால் 768லேருந்து 642 இந்த ரேஞ்சுக்குள்ளே பை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சப்போர்ட் எடுக்கிறதுக்கான. ஸ்டாப் லாஸ் வந்து 24,642க்கு கீழே டே கேண்டில் க்ளோஸ் வச்சா நீங்கள் எக்ஸிட் ஆகிடணும். ஓகேங்களா? இங்கே இருக்குது, இங்கேருந்து இங்கே வந்தால் மட்டும்தான் என்ட்ரியை பற்றி பையை பற்றி யோசிக்கணும், இல்லையே உட்காந்துட்டு வேடிக்கை பார்க்கணும். இந்த மந்த்துக்கு இதனுடைய ரூல். இங்கேருந்து மேலே போனால் 26,152லேருந்து 26,228 வந்து ரெசிஸ்டன்ஸ். 26,228க்கு மேலே டே கேண்டில் க்ளோஸ் வச்சா ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? இதனுடைய டார்கெட் என்ன அப்படின்னா மினிமம் 100 பாயிண்ட்ஸ் ஷூராக கிடைச்சிரும். 100 பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டார்கெட். ஓகேங்களா? அந்த ட்ரெண்டு இந்த மந்த் இது வரைக்கும் ஸ்டாப் லாஸ் அடிக்காத வரைக்கும் அதே டைரக்ஷனில் இருக்கும். இந்த ப்ரைஸே வரல அப்படின்னா இன்பிட்வீன்ல ட்ரேட் ஆகிடும், இக்னோர் பண்ணிடுங்க. ஓகேங்களா? வந்தால் மட்டும்தான் இந்த மந்த் நம்ம என்ட்ரி எடுக்கிறோம், பார்க்குறோம், இல்லையா இல்லை. அப்போது மார்ச் மந்த்துக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். வரும் நாட்களில் இதை வந்து எப்படி நடக்குதா இல்லையாங்கிறது போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் மந்த் முடிஞ்சதுக்கப்புறம் நான் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் போடுவேன். இந்த டீட்டெயில்ஸ் நடந்திருக்கா இல்லையாங்கிறது நம்ம பார்க்கலாம். இதனுடைய வேலிட் வந்து 30ஆம் தேதி மார்ச் 30th மார்ச் வரைக்கும் இதுக்கு வேலிடு. ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சுன்னா ஆப்போசிட்டில் போயிடும், அதனால் இக்னோர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பையை பற்றி எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.